இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் சுந்தர் எல்லாத்தையுமே சொன்னாரு. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இப்படி ஒரு மிஷினை? இது என்னோட கண்டுபிடிப்பு இல்ல சார், எங்க அப்பாவோடது. எங்க அப்பா திரும்ப எப்போ வருவார்னு தெரியல. ஆனா இதோட ரைட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அதை மார்க்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போற இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கே ஒரு பெரிய உதவியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. ஷோ சத்யா, அந்த இன்ஜின்ல என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க? அது எப்படி ப்ராசஸ் ஆகுது? அதோட ஃபார்முலா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். அண்ணா இவன் எல்லா டீட்டெயிலும் கேட்குறான். எல்லாத்தையும் எப்படி சொல்றீங்க? இல்ல சார், இந்த ஃபார்முலா பத்தி எல்லாம் இல்ல அஞ்சலி, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் தானே? நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். அக்ரிமெண்ட் கூட இப்பயே சைன் பண்ணனும், பண்ணிக்கலாம். சரிங்க சார். நான் என்னுடைய ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாமா? என்ன ஆச்சு அஞ்சலி? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் இல்லைல்ல. அதான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் கூட நம்ம பார்த்து பேசிக்கலாம். போன கிளம்பலாம். என்னாச்சு? ஏதாவது டீடைல் சொன்னாங்களா? மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. சத்யா, ஒரு நிமிஷம். சத்யா, நீ என்ன நினைக்கிற? இல்லை உன பார்க்கறதுக்கே அவன் சரியான திட்டமாக இருக்கிறான். அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். நம்ம ஐடியாவை நம்மளாண்டே தெரிஞ்சுக்கணும், நமக்கே உப்பு தேடி பார்க்குறான். இதெல்லாம் சரியாவது ஓனர். ஆமா சத்யா, எனக்குமே அந்த ஆளை பார்த்து டவுட் தான். ஆளு மொழியும் ஒண்ணுமே சரியில்லை. எப்படி இருக்கான்னு பாரு. ஒருத்தன் நாள் கணக்கா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஐடியாவை கொண்டு வருவானா? இவனுங்க நோவாம வந்து அதை திருடிட்டு போயிடுவானுங்களாம். இவனுங்க மாதிரி ஆளுங்களாலதான் இந்த நாட்டுல நல்ல கண்டுபிடிப்பும் வர மாட்டேங்குது, புது புது சயின்டிஸ்டும் உருவாக மாட்டேங்கிறாங்க. ஓனர், அது நம்ம ஊருக்கே கிடைச்ச சாபம். அதுக்காக நம்ம அப்படியே மொத்தமா ஒதுக்கிட முடியாதுல்ல, போராடணும் ஓனர். சும்மாவே நம்ம நோக்கத்தை புரிஞ்சுக்கின்னு நமக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. தேடுவோம். நாம தான் தப்பான ஆளை நம்பி போறோம். அதான் பிரச்சனை. நம்ம சரியான ஆளை கண்டுபிடிப்போம், கண்டிப்பா கிடைப்பாங்க. நம்பியா இருங்க, வாங்க போவோம்.